வெல்கம் டு கிறிஸ்பி லேர்னிங். நம்ம சேனலில் நீட் கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இன்றைக்கி பயாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் கிளாஸ் 11ல் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது த லிவிங் வேர்ல்டு. இந்த சாப்டர்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சாப்டரை பற்றி பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷனில் ஒரு 3 பாயிண்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். அதாவது நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், வாட் இஸ் மீன் பை பயாலஜி. பயாலஜியில் ஒரு உயிருள்ள ஒரு பொருட்களை பற்றி படிக்கிறது, லைஃப் ஃபார்மையும் லிவிங் ப்ராசஸையும் பற்றி படிக்கிறது தான் பயாலஜி. செகண்ட் ஒன், யார் எர்னஸ்ட் மேயர். எர்னஸ்ட் மேயர் ஒரு எக்காலஜிக்கல் பயாலஜிஸ்ட். இவரும் ஒரு பயாலஜிஸ்ட் தான். இவர் 20th செஞ்சுரியை சேர்ந்தவர். இவர் பயாலஜிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸை கொடுத்துருக்காரு, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், சார்லஸ் டார்வின். இவரும் 20th செஞ்சுரியை சேர்ந்த ஒரு பயாலஜிஸ்ட் தான். இவர் க்ரோத்தோட 2 கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் என்னென்னா, கண்டிப்பாக க்ரோத் இருந்ததுன்னா செல்லோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ் அதிகமாக தான் க்ரோத் அட்டைன் ஆகும். ஸோ இந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் மாஸ், இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ். ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷனில் இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸு. புக்கில் நிறையா கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸாம் ஆஸ்பெக்டில் கேட்கணுன்னா இந்த 3 தான் கேட்க முடியும். இப்போ நேராக சாப்டருக்குள்ளே போவோம். சாப்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக லோயர் கிளாஸஸில் படித்த மாதிரி, அதாவது இந்த வேர்ல்டில் என்ன இருக்குது, லிவிங், நான் லிவிங். ஒரு ஆப்ஜெக்டை 2ஆக கிளாஸிஃபை பண்ண முடியும், லிவிங், நான் லிவிங்காக கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ லிவிங்காக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில க்ரைட்டீரியா, சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கூட சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத், ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம், செல்லுலார் ஆர்கனைசேஷன், கான்ஷியஸ்னஸ், இது எல்லாமே இருந்ததுன்னா அது ஒரு லிவிங் திங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒரு கொஸ்டின் கூட வச்சுக்கலாம். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் விச் கம்ஸ் அண்டர் லிவிங் திங்ஸ். சரி, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி, நான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. இதை நம்ம எக்ஸாம்பிளோடு பார்க்கும் போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதாவது க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் நான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டபாலிசம், செல்லுலார் ஆர்கனைசேஷன், கான்ஷியஸ்னஸ், இது எல்லாமே டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாமே ஒத்து போகணும், எந்தவித எக்ஸப்ஷனும் இருக்கக்கூடாது. இப்போ லிவிங் ஆர்கானிசம்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அது எல்லாருக்குமே இருக்கணும், நான் லிவிங்க்கு இருக்கவே கூடாது. அதுதான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. எந்த ஒரு எக்ஸப்ஷனும் இருக்கக்கூடாது. த கேரக்டர் which has no exception or without any exception. ஸோ இதுதான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டினா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். எது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கீழே வருது, எது நான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிக்கு கீழே வருது. க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் நான் டிஃபைனிங், செல்லுலார் ஆர்கனைசேஷன், மெட்டபாலிசம், கான்ஷியஸ்னஸ், இது எல்லாமே டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். இப்போ க்ரோத் அது ஒரு லிவிங் திங்கோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சராக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்கும் இது ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு எக்கு இருக்குது, எக்லேருந்து சிக் வருது, சிக்லேருந்து ஹென் ஆகுது. இது ஒரு க்ரோத்து தான். ஸோ அதுதான் எல்லா லிவிங் திங்க்கும் ஒரு ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக், அடிப்படையான ஒரு விஷயம். செகண்ட் ஒன், இர்ரிவர்சபிள் சேஞ்ச். இப்போ நான் எக்லேருந்து சிக் வந்ததுன்னு சொன்னேன், கோழியிலேருந்து கோழி குஞ்சு வருது, ஸோ முட்டையிலேருந்து. ஸோ அந்த முட்டைக்கு திருப்பி அது போக முடியுமா? முடியாது. அதுதான் இர்ரிவர்சபிள் சேஞ்ச். நம்ம சைல்டுஹுட்லேருந்து அடல்ட்டுக்கு போகிறோம், அடல்ட்லேருந்து திருப்பி சைல்டுஹுட்டுக்கு போக முடியுமான்னா கண்டிப்பாக போக முடியாது. தட் இஸ் ரிவர்சபிள் சேஞ்ச். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரின்சிக். அப்படின்னா நம்மளுக்கு இந்த க்ரோத் நம்ம பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லில் இருக்கக்கூடிய
புரோட்டோபிளாஸ்மிக் மாஸ் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரோட்டோபிளாஸ்மிக் மாஸ் எங்கே இருக்கும்? செல்லில் இருக்கும். ஸோ அந்த செல்லு புரோட்டோபிளாஸ்மிக் மாஸ் அப்படின்னா சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ், இதை தான் வந்து நம்ம புரோட்டோபிளாசம்னு சொல்லுவோம். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும் போது தான் நம்ம க்ரோத் வந்து அச்சீவ் ஆகும். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்ட்ரென்சிக். இது வந்து இன்ட்ரென்சிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரென்சிக்னா சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு இன்டர்னல். ஸோ நம்ம இன்டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா க்ரோத் வந்து உள்ளுக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நடக்குது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லில் இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்மிக் மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து க்ரோத்துன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ க்ரோத்தை வந்து நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். எந்த இடத்துல அக்கர் ஆகுது, இன்சைட் ஆர் அவுட் சைட். இன்சைட் அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்ட்ரென்சிக். அதாவது நம்ம பாடிக்குள்ளே இந்த க்ரோத் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா இன்ட்ரென்சிக். இது எல்லா உயிரினங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லா உயிரினங்களுக்கும் நடக்கும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரென்சிக் அப்படின்னா நான் லிவிங் திங்கை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மவுண்டெனாக இருக்கலாம், ஹில்லாக இருக்கலாம், ஸ்னோ டியூவாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஹில் வந்து நான் ஒரு ஆஃப்டர் சம் இயர்ஸ் வந்து ஒரு மவுண்டன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அது மேலே நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து போய் அக்யூமுலேட் ஆகும். சரியா? வெளியிலேருந்து வந்து அந்த சர்ஃபேஸில் போய் அக்யூமுலேட் ஆகும். ஸோ அது வந்து வெளியே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அது மூலயமா இந்த மவுண்டன் க்ரோத் ஆகுது. சரிங்களா? அக்கர்ஸ் அவுட் சைட் ஆஃப் தி பாடி சர்ஃபேஸ், அதுதான் வந்து எக்ஸ்ட்ரென்சிக். ஸோ இந்த க்ரோத் வந்து லிவிங்லேயும் நடக்குது, நான் லிவிங்லேயும் நடக்குது. ஆனால் லிவிங்கில் வந்து இன்ட்ரென்சிக் ப்ராசஸாக நடக்குது, உள்ளுக்குள்ளே நடக்குது. அதே இதை வந்து நான் லிவிங்க்கு மவுண்டனுக்கு எடுக்கலாம், இல்லை ஒரு கிறிஸ்டல் வந்து கிறிஸ்டல் ஃபார்மேஷனாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து வெளியே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இது சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி க்ரோத் வந்து நான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் லிவிங் திங்லையும் கூட க்ரோத் இருக்குது. இப்போ நம்ம லிவிங்லேயே கூட சில பேர் வந்து க்ரோத் ஸ்டண்டடாக இருப்பாங்க, டிராஃப்ட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா? வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இருக்காது அவங்களுக்கு. ஆஃப்டர் சம் டைம் அவங்க வந்து அப்படியே அதே வளர்ச்சியில் இருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு இதுதான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகக்கூடாது. இப்போ லிவிங்னா லிவிங்கில் இருக்கணும், நான் லிவிங்க்கு வரக்கூடாது அப்படின்றதுனா தான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஆனால் க்ரோத் என்ன செய்யுது? நான் லிவிங்க்கும் இருக்குது. சில நம்ம லிவிங்லேயே வந்து சில பேர் வந்து க்ரோத் ப்ராப்ளம் இருக்குது டியூ டு டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரியை பார்ப்போம். இப்போ க்ரோத்தை வந்து பேஸ்ட் ஆன் லைஃப் ஸ்பேன், எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு அந்த க்ரோத் வந்து அக்கர் ஆகுது, அதை பேஸ் பண்ணி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இன்டிட்டர்மினேட், டிட்டர்மினேட் ஆர் இன்டெஃபினிட், டெஃபினிட் அப்படின்னு கூட பிரிக்கலாம். ஸோ இன்டிட்டர்மினேட் அப்படின்னா த்ரூ அவுட் அவர் லைஃப், நம்ம லைஃப் இருக்கிற வரைக்கும் கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்டிட்டர்மினேட் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு செடி வைக்கிறோம், அது செடி வளர்ந்து மரம் ஆகுது. நம்ம அந்த மரத்தை என்ன தான் வெட்டினாலும் அடுத்தடுத்து பிரான்ச்சஸ், கிளைகள் விட்டு அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சீசனில் இலைகள் உதிரும், திருப்பி ஷெட்டான லீவ்ஸ் எல்லாம் வந்து ரீக்ரோத் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிளான்ட்டில் நடக்கக்கூடியது. இது வந்து இன்டிட்டர்மினேட் ஆர் இன்டெஃபினிட் க்ரோத் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேட் க்ரோத், டெஃபினிட் க்ரோத். இந்த க்ரோத் வந்து ஒரு அப் டு ஒரு பர்டிகுலர் சர்டன் ஏஜ், ஒரு பர்டிகுலர் லிமிட் தாண்டின உடனே இந்த க்ரோத் இருக்காது நம்மக்கிட்ட. அப் டு பர்டிகுலர் லிமிட், அப் டு சர்டன் ஏஜ். இப்போ நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு அடல்ட்ஹுட் தாண்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இந்த மிடில் அடல்ட்ஹுட்லேயே நம்மளோட க்ரோத் வந்து ஸ்டண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரோ ஆக மாட்டோம். நம்மளோட நெயில்ஸ் க்ரோ ஆகும், ஹேர் க்ரோ ஆகும், அது வேறு. ஆனால் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய க்ரோத் வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து டிட்டர்மினேட் க்ரோத் ஆர் டெஃபினிட் க்ரோத். ஸோ இதுதான் வந்து க்ரோத்தோட டைப்ஸ். க்ரோத் வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசமில் எப்படி நடக்கும், மல்டி செல்லுலார் ஆர்கானிசமில் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு யூனிசெல்லுலார் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். யூனி அப்படின்னா சிங்கிள்னு அர்த்தம், செல்லுலார் செல். ஸோ சிங்கிள் செல் ஆர்கானிசம் ஆர் கால்டு யூனிசெல்லுலார். சரிங்களா? இது வந்து அப்போ ஒரே ஒரு செல் தான் இருக்கும், அந்த ஒரு செல்லில் தான் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுமே நடக்கணும், இன்க்ளூடிங் க்ரோத்தாக இருக்கட்டும், ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஒரே செல்லில் தான் நடக்கும். ஸோ அப்போ இன்க்ளூசிவ் அப்படின்னா செல்லுக்குள்ளேயே நடக்கும். எப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்கேன். இந்த அமீபாவில் வந்து அது எப்படி க்ரோ ஆகுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்ட்ரென்சிக் ப்ராசஸ் அப்படின்னா ப்ரோட்டோபிளாஸ்மிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆன உடனே அமீபாவோட சைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆன உடனே அந்த அமீபா வளர்ந்த உடனே என்ன ஆகும்? இட் ஸ்டார்ட்ஸ் டு டிவைட் இட் செல்ஃப். அதே வந்து செல் டிவிஷன் ப்ராசஸ் மூலயமா ரெண்டாக பிரியும். ஸோ 2 டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு சிங்கிள் செல்லில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் யூனிசெல்லுலாரில். ஸோ இதே இதை வந்து நம்ம மல்டி செல்லுலாரில் பார்க்கலாம். மல்டி செல்லுலாரில் வந்து மல்டி செல்லுலார் அப்படின்னா மல்டி மீன்ஸ் மெனி, செல்லுலார் செல். ஸோ நிறைய செல்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசமை நம்ம மல்டி செல்லுலார்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நிறைய செல்ஸ் இருக்கிறதுனால க்ரோத்தாக இருக்கலாம், ரீப்ரொடக்ஷனாக இருக்கலாம், எல்லா ப்ராசஸுமே தனித்தனியாக தான் நடக்கும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம இப்போ ரீப்ரொடக்ஷன் இப்போ நம்ம அனிமல்லே எடுத்துக்கோங்க. ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். செக்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து அதாவது கெமேட்ஸ் மூலயமா கெமேட்ஸ் ஃபார்ம் ஆகும். எல்லாமே வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து மல்டி செல்லுலாரில் நடக்கக்கூடிய ஒரு அனிமலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளான்ட்டுன்னு இருக்குங்களேன். பிளான்ட்டில் வந்து பிளான்ட்டோட ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் லோக்கலைஸ்ட்னா ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக்காக லொக்கேஷனில் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெரிஸ்டமில் நடக்கும். மெரிஸ்டம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சாம்லேயோ இல்லை ரேம்லேயோ நடக்கும். ரேம் அப்படின்னா ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம், இல்லை ரூட் எபிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் லொக்கேஷன், ஸ்பெஷலைஸ்டு லொக்கேஷனில் தான் வந்து இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். க்ரோத்தும் சரி, ரீப்ரொடக்ஷனும் சரி. ஸோ இதே இதை வந்து க்ரோத் வந்து நடக்கும். இதே ஃபார் அனிமலுக்கு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, டிஃப்யூஷனாக தான் நடக்கும். டிஃப்யூஷனாக த்ரூ அவுட் பாடி, அந்த பாடிக்குள்ளேயே வந்து நடக்கும். ஸோ இதை வந்து பிளான்ட்டில் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டிட்டர்மினேட் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா த்ரூ அவுட் தேர் லைஃப் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். இதே இதை வந்து அனிமலில் என்ன சொல்லுவோம்? டெஃபினட் க்ரோத் அப் டு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் தான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். இதே இதை வந்து இப்போ நான் லிவிங் திங் அப்படின்னா இட்ஸ் அண்ட் ரிவர்சபிள் சேஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்னேன், மவுண்டனில் வந்து எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்லேருந்து மெட்டீரியல் வந்து இதில் அக்யூமுலேட் ஆகுறதுனால மவுண்டன் க்ரோத் ஆகுது, மவுண்டன் வளருது. ஸோ இதே இது அந்த எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்னோ மவுண்டனாக இருக்குது. ஸ்னோ வந்து அதில் மேலே படிஞ்சு அது க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஸ்னோ மெல்ட் ஆச்சுன்னா க்ரோத் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நான் லிவிங் எல்லாமே வந்து க்ரோத் வர்றது எல்லாமே ரிவர்சபிள் ப்ராசஸ். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரென்சிக்னா வெளிப்புறத்துலேருந்து தான் இந்த க்ரோத் வந்து ஃபார்ம் ஆகும். occurs due to the accumulation of materials from outside. ஸோ இந்த ரெண்டுதும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பார்த்துக்கோங்க, ஸ்னோ மவுண்டன் அது சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், வெளியிலேருந்து இந்த ஸ்னோ பட இன்க்ரீஸ் ஆகும். அதே இது அந்த ஸ்னோ மெல்ட் ஆக அது சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, க்ரோத் வந்து ஒரு டெஃபனிங் ப்ராப்பர்ட்டியாக வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா லிவிங்லேயும் நடக்குது, நான் லிவிங்லேயும் இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அண்ட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைஃப். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நல்லா படிச்சுக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம், செல்லுலார் ஆர்கனைசேஷன், கான்ஷியஸ்னஸ், இது எல்லாமே நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். எப்படி நம்ம நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே இது தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகலைன்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். 360க்கு 300+ கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். So thank you for watching.
இது உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.